ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பாய் நேசிக்கப்பட்ட இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையில் இருக்கின்ற அனைத்து திருச்சபையின் விசுவாச பெருமக்களுக்கும், குறிப்பாக ஆம்பூர் சபை சங்கத்தின் மீடியா மிஷன் வழியாக அருளுரை ஆயத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்றுக் கொள்கிறேன். அன்பானவர்களே, நாம் இப்பொழுது திருத்துவ பண்டிகையின் காலங்களுக்குள்ளாக நாம் இருக்கிறோம். இந்த வாரம் திருத்துவ பண்டிகை பின்வருகின்ற 9வது ஞாயிற்றுக்கிழமையின் வாரமாக நாம் அனுசரிக்க இருக்கின்றோம். இந்த வாரத்துக்குரிய அருளுரை பகுதிகளை நம்மத்தில் இருக்கின்ற, குறிப்பாக ஆம்பூர் சபை சங்கத்தில் இருக்கின்ற ஆயர் பெருமக்கள் அதை மிக நேர்த்தியாக திருமறையினுடைய வெளிச்சத்தின் உதவியோடு அதை நம்மத்திலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது திருச்சபை மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆயத்தமாக அவர்கள் ஆலயத்துக்கு வருவதற்கு ஒரு உதவியாக இருக்கும் என்பதை நாங்கள் நம்புகின்றோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக நாம் இப்பொழுது கடந்து செல்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற 9ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய சங்கீத பகுதி சங்கீதம் 136 1 முதல் 9 முடியதான திருமொழிகள். அன்புக்குரியவர்களே, திருமறையில் உள்ள மிக சிறப்புமிக்க நன்றி செலுத்தும் பாடல் என்று இந்த பகுதிக்கு ஒரு சிறப்பான பெயர் கொடுக்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக யூதர்களுடைய வழிபாட்டில் ஒரு பெரிய ஹல்லேல், தி கிரேட் ஹல்லேல் என்று அழைக்கப்படுகிறதாக இந்த சங்கீதத்தை நாம் பார்க்கின்றோம். அதிலும் குறிப்பாக இஸ்ரேல் மக்கள் அந்த 3 முக்கிய பண்டிகைகளை அனுசரித்தார்கள். பெந்தேகோஸ்தே பண்டிகை, கூடார பண்டிகை, பஸ்கா பண்டிகை. இந்த பண்டிகையின் நாட்களிலே மிக கட்டாயமாக இந்த மகா துதிப்பாடல், தி கிரேட் ஹல்லேல், அங்கே பாடப்படுவதாக நாம் பார்க்கின்றோம். எபிரேய அகர வரிசை 26 இருப்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அந்த 26ஐ மையமாக கொண்டு இந்த 136வது சங்கீதத்தில் 26 வசனங்கள் இருப்பதாகவும் இறையலாளர்கள் கருத்தை பதிவு செய்கிறார்கள். குறிப்பாக 26 வசனங்களிலும் இறுதியாக வருகின்ற அந்த வார்த்தைகள் மிகவும் சிறப்பு மிக்கதாக இருக்கிறது. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதிலும் குறிப்பாக அவர் கிருபை என்றும் உள்ளது என்கின்ற இந்த வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் 26 வசனங்களிலும் இடம் பெறுவதை நாம் பார்க்கின்றோம். His mercy endures forever என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அதே போன்று இந்த திருமறையில பதில் பாட்டு முறை என்பது மிக அழகாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆன்டிபோனல் சிங்கிங் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆலயம் மற்றும் வழிபாட்டு கூட்டங்களில் ஆசாரியர் முதல் பகுதியை அவர் பாடுவார், 2வது பகுதியை பதில் பாட்டாக மக்கள் பாடுவார்கள். உதாரணத்திற்கு முதல் வசனத்தில் ஆசாரியர் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் நல்லவர் என்று பாடும்போது மக்கள் அனைவரும் அவர் கிருபை என்றும் உள்ளது என்கின்ற பதில் பாட்டு முறைமையை இதில் கையாளப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த பகுதியில் கடவுளுடைய பேரன்பும் இரக்கமும் மாறாத உண்மையும் அவருடைய உண்மை தன்மையும் நினைவு கூர்ந்து அவரை துதிப்பதாகவே இதனுடைய முதன்மையான நோக்கமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இறையலாளர்களுடைய மற்றொரு கருத்து என்னவென்றால், இஸ்ரேல் மக்கள் பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து அவர்கள் விடுதலை பெற்று தங்களுடைய தாய் நாட்டிற்கு வந்தபோது அவர்கள் எருசலேம் ஆலயத்தின் கட்டி அமைக்கின்ற வேளையில கடவுளுடைய மாறாத கிருபை நினைவு கூர்ந்து இச்சங்கீதம் பாடப்பட்டதாகவும் கூறுவதை நாம் பார்க்கின்றோம். இந்த திருமறை பகுதியில் 9 வசனங்கள் இருக்கிறது. அதை 2ஆக நாம் பிரித்து சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். முதல் 3 வசனத்தையும் முதல் பகுதியாகவும், 4 துவங்கி 9 வசனத்தை 2வது பகுதியாகவும் நாம் பார்க்கின்றோம். முதல் 3 வசனத்தில் நாம் பார்க்கும்போது கடவுளை துதிக்க சங்கீதக்காரன் அழைப்பை விடுக்கின்றார். முதலாவதாக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள், கர்த்தர் நல்லவர். 2வது வசனத்தில் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். 3வது வசனத்தில் கர்த்தாதி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள் என்கின்ற அழைப்பை தருகின்றார். இதை திருத்துவ துதி என்றும் சொல்லுகிறார்கள். முதல் வசனத்தில் சொல்லப்படுவது போல கர்த்தருக்கு என்று சொல்லும்போது யாவே, எகோவா, இறைவனுக்கு என்று நாம் பார்க்கிறோம். 2வதாக நாம் சொல்லும்போது 2வது வசனத்தில் தேவாதி தேவனுக்கு என்று சொல்லும்போது அதை எலோஹி ஹா எலோஹிம் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். 3வது வசனத்தில் இடம்பெறுகின்ற கர்த்தாதி கர்த்தருக்கு என்று சொல்லும்போது அதை
அடோனே ஹா ஹடோனிம் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த முதல் பகுதியை இன்னும் நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றால், குறிப்பாக அன்றைய காலகட்டத்தில் பிற இன மக்கள் தங்களுடைய போலி தெய்வங்களை, ராஜாக்களை வணங்கிய நேரத்தில் இஸ்ரேல் மக்கள் உறுதியாக யெகோவாவாகிய இறைவன் மாத்திரமே தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர் என்று சொல்லி உறுதிப்படுத்துவதாகவே இந்த முதல் பகுதி, அதாவது முதல் 3 வசனம் அமைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதில் சிறப்பாக அந்த கிருபை, the God's grace, அதை எபிரேயத்தில் சேஸ்ட் என்று சொல்லப்பட்டுள்ளது. இது வெறும் கிருபை அல்ல, மாறாக கடவுளுடைய உடன்படிக்கையின் மாறாத உண்மையுள்ள பேரன்பை குறிப்பதாகவே நாம் பார்க்கின்றோம். அதைதான் நம்முடைய அருட்திரு முனைவர் மார்ட்டின் லூதர் அவர்கள் சொல்லும் போது the grace alone என்று சொல்லுகின்றார். கடவுளுடைய கிருபை அது என்றும் மாறாததாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது பகுதியில் நாம் பார்க்கும்போது 4 துவங்கி 9 முடியதான வசனங்களிலே கடவுளுடைய படைப்பை எவ்வளவு அற்புதமாக கடவுள் படைத்திருக்கிறார் என்பதை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. அதிலும் ஒரு அழகான ஒரு படிநிலை இதில் இடம் பெற்றிருப்பதை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக 5வது வசனத்தில் வானங்கள் அவைகளை ஞானமாக கடவுள் உண்டாக்கினார். தொடர்ந்து நாம் ஒவ்வொரு வசனங்களை நாம் பார்க்கும்போது தண்ணீர்களின் மேல் பூமியை, 7வது வசனத்திலே பெரிய சுடர்களை உண்டாக்கினார். 8வது வசனத்திலே பகலில் ஆளுகை செய்ய சூரியன், இரவில் ஆளுகை செய்ய சந்திரன் என்று நட்சத்திரங்களை உண்டாக்கினார் என்றும் இதிலே படிப்படியாக அழகாக சொல்லப்பட்டிருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் சற்று ஆராய்ந்து இந்த 2வது பகுதியில் நாம் பார்க்கும்போது ஆதியாகமத்தின் புத்தகம் 1 அதிகாரம், அதிலே கூறப்பட்டுள்ள அந்த படைப்பின் நிகழ்வுகள் அனைத்தும் அடிப்படையாக கொண்டே இந்த சங்கீதக்காரர் இந்த திருமறையில குறிப்பாக அந்த 4வது வசனத்திலிருந்து கூறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்பதையும் இதில் நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அதில் மிக சிறப்பாக நாம் பார்க்கும்போது 4வது வசனத்தில் கடவுளுடைய அந்த அற்புதமான காரியங்களை, எவ்வளவு அதிசயமிக்க ஒருவராக அந்த ஒரே இறைவன் செயல்படுகிறார் என்பதை பற்றி 4வது வசனம் மிக தெளிவாக அதில் மையமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய நற்செய்தி பகுதியில், பிரசங்க பகுதியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த ஒரு மிக பெரும் அற்புதத்தை நாம் பார்க்கின்றோம். ஒருவராய் பெரிய அற்புதங்களை செய்கின்ற அந்த ஆண்டவர் இங்கே நற்செய்தியில மக்கள் மீது முதலாவது மனதுருகினார், அவருடைய இரக்கத்தை, கிருபையை, பேரன்பை வெளிக்காட்டினார் என்பதைத்தான் நாம் முதலாவது பார்க்கின்றோம். இந்த சங்கீதத்திலே பார்ப்பது போல அற்புதத்தை, அதிசயத்தை செய்கின்ற அந்த ஆண்டவருடைய செயல்பாடு அங்கே இடம் பெற்றிருக்கிறது. அந்த 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 ஆண்களுக்கு மாத்திரமல்ல, கூடியிருந்த அனைத்து பெண்கள், சிறு பிள்ளைகள் அனைவருக்கும், அதை ஏறத்தாழ 10,000 பேர் என்று இறையலாளர்கள் சொல்லுகிறார்கள். அவ்வளவு பேருக்கு ஒருவராய் பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்த ஆண்டவரை நாம் பார்க்கின்றோம். அவருடைய பேரன்பும் பேரிரக்கமும் இதில் இடம் பெற்றிருக்கிறதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகையினாலே நாம் இந்த சங்கீதத்திலே சொல்வது போல, பதில் பாட்டுரை பாடுவது போல, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நாம் தொடர்ந்து பாடி இறைவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புக்குரியவர்களே, நம்முடைய அருளுரை தியான பகுதியில் நிருப பகுதியாக பவுலடிகளார் ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 1 to 5 வரை நமக்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை குறித்து ஒரு சிறிய விவிலிய பார்வையோடு அதை மத்தியிலே பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். ரோமருக்கு எழுதின நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார் அவர்களால் எழுதப்பட்ட ஒரு நிருபமாகும். பவுல் அடிகளார் தன்னுடைய 3வது மிஷனரி பயணத்தின் போது இதை எழுதினார் என்பது திருச்சபையினுடைய மரபாக அது பார்க்கப்படுகிறது. ரோமருக்கு எழுதின இந்த நிருபம் குறிப்பாக ரோமர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் யூதர்கள் அல்லாதவர்கள். ரோம திருச்சபையில் இருந்தவர்கள் கூட யூதர் அல்லாத புற இன கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருந்தார்கள் என்பது இந்த புத்தகத்தின் வழியாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. குறிப்பாக இந்த 9ஆம் அதிகாரம் 9 துவங்கி 11 வரை உள்ள இந்த அதிகாரம் என்பது ஒரு இடையில் ஒரு தொடர்ச்சி இல்லாத ஒரு பகுதியாக நமக்கு ஒரு வேளை தெரியலாம். ஆனால் இந்த 9ஆம் அதிகாரத்தில்
பவுல் அப்போஸ்தலன் கடவுள் அவருடைய மக்களை குறித்து விளக்க முற்படுவதை நாம் பார்க்கிறோம். இந்த ரோமர் புத்தகத்தை எழுதுகின்ற ஒரு முக்கிய நோக்கமே யூதர் அல்லாத புற இனத்தவர்களுக்கும் கடவுள் எல்லாருக்கும் ரட்சிப்பை வழங்கக்கூடியவர் என்பதையும், அதே வேளையில் பிற பாகுபாடுகளை, அதாவது யூதர் புற இனத்தவர் என்கின்ற இந்த பாகுபாடுகள் எல்லாம் களைய வேண்டும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் இந்த பகுதிகளை எடுத்து பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அதில் நாம் பார்க்கின்ற இந்த பகுதியில் முதலாவதாக தொடங்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். பவுல் அப்போஸ்தலனுக்குள்ளாக இருந்த ஒரு மனவேதனையை பற்றி அவர் சொல்றார். அப்போ அவருக்குள்ள இருந்த மனவேதனை என்ன அப்படின்னா, அவருடைய இனத்தை குறித்து, குறிப்பாக அவரும் ஒரு பரிசேயன், பென்யமின் கோத்திரத்தான், பொதுவாக சொல்லணும்னா அவர் ஒரு யூதர். இதன் அடிப்படையில கடவுள் யூத மக்களை தன்னுடைய ஜனமாக தேர்ந்தெடுத்துக் கொண்டார், அவளை அழைத்திருக்கிறார். அவர்களுக்கு கடவுள் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கடவுள் கொடுத்திருக்கிறார். ஆனால் மிகப்பெரிய சாபமாக இருந்தது என்ன அப்படின்னா, அந்த யூதர்கள் குறிப்பாக நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பதனால் மட்டுமே நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்கின்ற நிலைப்பாட்டுக்குள் இருக்கும் பொழுதுதான் பவுல் அப்போஸ்தலனுக்கு இருந்த ஒரு பெரிய மனதுருக்கம், அவர்கள் மீது இருக்கின்ற ஒரு பெரிய கன்சர்ன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஊழியக்காரருக்கு இருக்கிற ஒரு கன்சர்ன், எல்லோரும் மீட்படைய வேண்டும் அப்படின்றதுனால தான். அது பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது சொல்றாரு, ஒருவேளை இந்த இடத்துல சொல்லும்பொழுது எனக்கு மிகுந்த துக்கம், இடைவிடாத மனவேதனை உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, மாம்சத்தின்படி ஏன் இனத்தாராகிய ஏன் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு பிரிந்து சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே அப்படின்னு நான் சொல்லும்போது, பழையற்பாட்டு காலத்தில் நமக்கு ஒரு நினைவு வரும். இஸ்ரவேல் மக்கள் கடவுளுக்கு விரோதமா அவர்கள் பாவம் செய்யும் பொழுது, அப்போ கடவுள் மோசையை நோக்கி சொல்லுவார், நீ இவங்களை விட்டு விலகி போ, இந்த மக்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனம், அதனால இந்த மக்களை நான் அழிக்க போற, உன்ன ஒரு பெரிய இனமாக மாற்ற போற அப்படின்னு சொல்லும் போது மோசே சொன்ன பதில், அவர்களை அழிக்க வேண்டாம், ஒருவேளை அவர்கள் அழிப்பதா இருந்தால் என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும் என்று அவர் சொன்னதை நாம நினைவு கூற வேண்டியிருக்குது. இங்க பவுல் அப்போஸ்தலன் அதுதான் நினைவுபடுத்துகிறார். அதனால யூத மக்களுக்காக தான் சபிக்கப்பட்டவனாக நிலைமையில் இருந்தாலும் கூட பரவாயில்லை, அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ரட்சிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது ரோமர் நிருபத்தினுடைய சாராம்சம் அதுதான், ஜஸ்டிபிகேஷன் பை ஃபெய்த். மார்ட்டின் லூத்தர் சாஸ்திரனுடைய சீர்திருத்தனுடைய ஒரு பெரிய முழக்கமாக இருந்தது ரோமர் 1:17 இந்த வசனம் தான். பவுல் அடிகளாரும் அதைத்தான் நினைவுபடுத்துகிறார். எல்லோருக்கும் எப்படிப்பட்ட ரட்சிப்பு அப்படின்னா, கிறிஸ்துவின் வழியாகத்தான் அந்த ரட்சிப்பு வரும் என்பதை அவர் சொல்லி நிறைவுபடுத்தும் போது 5வது வசனத்தில் சொல்றார், இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் தேவன், மேலான கடவுள் என்று இயேசுவை குறிப்பிட்டு ஆமேன் என்று நிறைவு செய்ததை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த பகுதி நமக்கு நினைவுபடுத்துவது ஒரு இறைப்பணியாளராக, ஒரு ஆண்டவருடைய ஒரு அப்போஸ்தலராக, அவருடைய மக்கள் எல்லா மக்களும் கிறிஸ்துவால் மீட்படைய வேண்டும் என்று சொல்லி விரும்புவதை, அதற்காக தன்னை வரித்துக் கொள்வதும், அதற்காக தான் மிகுந்த ஒரு சபிக்கப்பட்ட நிலைமை போனாலும் கூட சரி என்கின்ற அந்த நிலைமை ஊழியர்காரருக்குள்ளாக வர வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை பவுல் வழியாக நாம் அதை அறிந்து கொள்கின்றோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்பட்ட அருமையான உடன் விசுவாசிகளே, போதக பிதாக்களே, உங்கள் யாவருக்கும் ஆம்போசினர் மீடியா சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை, ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகிற திருத்துவ பண்டிகைக்கு பிந்தின 9ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய திருமறை பகுதிகளை நாம் நேரத்தில் போதக பிதாக்களாக ஆய்வு செய்ய இருக்கிறோம். இந்த முதல் பகுதியில் நாம் பார்க்க போவது ஏசாயா 55ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களிலே இருக்கின்ற பகுதி. இந்த பகுதி ஒரு பரிச்சயமான பகுதி. ஏசாயா புத்தகத்தினுடைய அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கும்போது அதில் 66 சாப்டர்ஸ் இருக்கிறத நாம் பார்க்கிறோம், அதிகாரங்கள். இதை 3 பிரிவாக வரலாற்று வல்லுநர்கள் பிரித்திருக்கிறார்கள். 1 முதல் 39 சிறையிருப்புக்கு முன்னதாக எழுதப்பட்டதாகவும், 40 முதல் 55 சிறையிருப்பில் இருக்கும்போது எழுதப்பட்டதாகவும், 56 முதல் 66 சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த பிறகு அவர்கள் சொல்லப்பட்டதாக நம்ம பார்க்கிறோம். நம்முடைய பகுதி 55வது பகுதி ஆறுதலின் பகுதியாக சொல்லப்படுகிறது. சிறையிருப்பில் இருக்கும்போது கடவுள் அவர்களுக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் வழியாக கொடுத்த ஒரு ஆறுதலின் செய்தியாக நம்ம பார்க்கிறோம். முக்கியமாக இதில் இதனுடைய தலைப்பை நம்ம பார்க்கும்போது விலையில்லா விருந்தும் தாகமுள்ளவர்களுக்கு ஆண்டவருடைய அழைப்பும் என்ற தலைப்பை நம்ம பார்க்கிறோம். தாகமுள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீரண்டைக்கு வாருங்கள், பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி புசியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. பின்னணியை பார்க்கும்போது பாபிலோனில் இருந்து
இஸ்ரவேல் மக்கள் வீடு திரும்புகின்ற ஒரு காலகட்டம். சிறையிருப்பில் மிகுந்த மனவேதனையோடும் துன்பத்தோடும் சித்திரவதைகளோடும் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் அவங்க இருக்கிறாங்க. அப்போ கடவுள் தீர்க்கதரிசியை கொண்டு வாக்கு உரைக்கிறார். நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், தாகமுள்ளவர்கள் என்னிடத்தில் வர கடவன், விலையுமின்றி பணமுமின்றி என்னிடத்தில் வாங்கி சாப்பிட கடவன் என்று இங்கே நம்ம பார்க்கிறோம். முக்கியமா இந்த 40 முதல் 55 அதிகாரம் வரையில ஆறுதலின் புத்தகம் என்று நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் 70 வருடம் சிறையிருப்பில் இருக்கிறார்கள். சிறை முடிந்தது, இப்போது வீட்டுக்கு வா என்று ஆண்டவர் அழைக்கிறார். நான் எல்லாம் தருகிறேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். மார்ட்டின் லூத்தர் இந்த பகுதியை சொல்லும் போது பழைய ஏற்பாட்டில ஒரு சுவிசேஷம், த காஸ்பல் இன் த ஓல்ட் டெஸ்டமெண்ட் என்று இந்த பகுதியை அவர் சொல்லுகிறார். யோவான் 7:37 பார்க்கிறோம், தாகமுள்ளவன் என்னிடத்தில் வரக்கடவன், அவன் வந்தால் நான் அவனுக்கு தாகத்தை தீர்க்கிறேன் என்று இயேசு ஆண்டவரும் அவருடைய காலத்தில் சொல்லியிருக்கிறார். இதனுடைய வார்த்தைகளை நம்ம ஆய்வு செய்து பார்க்கும்போது யார் அழைக்கப்படுகிறார்கள்? தாகமுள்ளவர்கள், வாழ்க்கையில வெறுமை உள்ளவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். சங்கீதம் 42:1 பார்க்கிறோம், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனத்தை போல ஆண்டவரை தேடுகிற மக்களுக்கு இது ஒரு அழைப்பாக கொடுக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். எப்படிப்பட்டவர்கள் இந்த அழைப்பிலே பங்கு கொள்ளலாம் அல்லது இந்த விருந்திலே பங்கு கொள்ளலாம் என்றால், பணம் இல்லாதவர்கள், ஏழைகள், ஒடுக்கப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்கள், ஓரங்கட்டப்பட்டவர்கள், இன்னைக்கு சுரண்டப்படுகின்ற ஏழை தொழிலாளிகள், மக்கள் எல்லாம் மனதிலே வைத்துதான் ஆண்டவராகிய கடவுள் இந்த மக்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இன்றைய சமுதாயத்தில் கூட நம்முடைய திருச்சபையின் மூலமாக ஆண்டவர் கொடுக்கிற விடுதலையை, ஆசீர்வாதத்தை கூறி அறிவிக்கின்ற மக்களாக, இறை மக்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைய சமுதாயத்தில் அநேக மக்கள் ஒடுக்கப்படுகிறதையும், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதையும், ஓரங்கட்டப்படுகிறதையும், நம்முடைய வாழ்க்கையில சுரண்டப்படுகிறதையும் நாம் பார்க்கிறோம். அந்த மக்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அழைப்பு இந்த அருமையான சுவிசேஷத்தின் வழியாக ஆண்டவர் கொடுக்கிறார். தகுதி இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அழைப்பு இது எந்தவித நற்கிரியைகளினால வாங்க முடியாது. மார்ட்டின் லூத்தர் சொல்றாரு, இதை கிருபையினாலே நீங்க பெற்றுக்கொண்டீங்க, இந்த ஆசீர்வாதம் கிரேஸ் அலோன் என்ற அந்த தலைப்பின் கீழே வருகிறது என்று சொல்லுகிறார். எபேசியர் 2:8-9 அந்த பகுதியை நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது, இந்த விருந்துல என்ன தரப்படுகிறது? தண்ணீர், பால், திராட்சரசம், அப்பம். இது எதை குறிக்கிறதுனா ஜீவன், வளர்ச்சி, சந்தோஷம், பலத்தை குறிக்கிறது. அப்போ விலையும் இல்லை, பணமும் இல்லை, இலவசமாய் நீ பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்றார். இதுதான் கிருபை. கிருபை என்பது தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுவது. இரக்கம் என்பது தகுதி வேண்டும். இரக்கம் பெறுவதற்கு கூட இந்த உலகத்தில் தகுதி வேண்டும், தகுதி பார்க்கிறோம். ஆனால் கிருபையை ஆண்டவர் இலவசமாய் தருகிறார். அதை குறித்து நம்ம ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு ஓட்ட பந்தயத்தில் 10 பேர் ஓடுகிறார்கள் என்றால் நம்முடைய உலக பிரகாரம் படி 3 பேருக்கு தான் பரிசு. முதல் பரிசு, 2வது பரிசு, 3வது பரிசு. ஆனால் அந்த ஓட்ட பந்தயத்தை வைக்கிற அந்த முதலாளி அல்லது அதை நடத்துகிறவர்கள் 10 பேருக்கும் பரிசு கொடுக்கிறார்கள். அதுதான் சிறப்பு இல்லையா? அது போலதான் கிருபை கூட. இங்க இரக்கம் பெறுகிறவர்கள் 3 பேர் தான், ஆனா கிருபை பெறுவர்கள் 10 பேர். தகுதி இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கிறோம். வெளிப்படுத்துதல் 22:17 விரும்புகிறவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன் என்று நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது, தவறானதை விட்டுவிடு என்ற அழைப்பு. அப்பம் இல்லாததற்காக, பணத்தையும் திருப்தியாக்காததற்காக உங்கள் உழைப்பையும் ஏன் நீங்கள் செலவு செய்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நாம் எதில் பணத்தை வீணாக்குகிறோம், நம்முடைய வாழ்க்கையை வீணாக்குகிறோம் என்று சொன்னால் அப்பம் அல்லாததுக்காக. உலக இன்பம், அதை பிரசங்கில நம்ம பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 4-11 சாலமோன் தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அனுபவித்தார். அவருடைய வாழ்க்கையில் அனுபவிக்காத காரியமே இல்லை. அவர் சொல்றாரு, மாயை மாயை எல்லாம் மாயை. அப்போ பூமிக்கு கீழே இருக்கிறதெல்லாம் மாயா இருக்கிறது. அதனால ஆண்டவரை தேடுங்கள், அவர்தான் உண்மை உள்ளவர் என்று நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது, திருப்தி ஆக்காதது பாவம் இல்லையா? கொஞ்ச நேரம் தான் நம்மளை திருப்தி ஆகும். உலக பிரகாரமான இன்பம், வெறுமை, இவையெல்லாம் வாழ்க்கையில நம்ம கூடவே இருக்காது. வாழ்க்கையில பாவம், சுய இன்பம் இதெல்லாம் மாறி போகும். அதான் அடுத்தது பார்க்கிறோம். இதுக்கு என்ன மாற்று?
ஆண்டவர் சொல்லுவதை சொல்றார். என் சொல்லை கவனமாய் கேளுங்கள், நல்லதை புசியுங்கள், உங்கள் ஆத்மா கொழுமையினால் மகிழும். லூக்கா 10:41-42 பார்க்கிறோம். மார்த்தாள் மரியாளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அங்க நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும்படியாக மார்த்தாள் மரியாள் தெரிந்து கொண்டார்கள். குறிப்பாக மரியாள் தெரிந்து கொண்டார். உடன்படிக்கை, 3வது உடன்படிக்கை நினைவு கூறு என்ற அழைப்பு, தாவீதுக்கு வைத்த உறுதியான கிருபைகள். 2 சாமுவேல் 7:12-16 தாவீதின் உடன்படிக்கை, அவன் சிங்காசனம் என்னென்றைக்கும் நிலைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது இயேசுவில் நிறைவேறியது. அப்போஸ்தலர் 13:34 தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கிருபைகளை உங்களுக்கு கொடுப்பேன் என்று நாம் சொல்றார். அப்ப நாம் தாவீதை போல இல்லை, ஆனால் இயேசு என்னும் ஆண்டவர் நமக்கு, அவர் தாவீதின் குமாரனா இருந்து நாம் அவர் வழியாய் ஆசீர்வதிக்கப்படும். குறிப்பா அவருடைய குற்றமில்லாமல் பட்ட பாடு, குற்றமில்லாமல் பட்ட அந்த துன்பங்கள், துயரங்கள், சிலுவை பாடு வழியாக நம்மை அவர் பிள்ளைகளாய் மாற்றி நமக்கு ரட்சிப்பை தருகிறார். அதுல நித்திய உடன்படிக்கையை தருகிறார். எரேமியா 31:34 புதிய உடன்படிக்கை இரத்தத்தால் உறுதிப்படுத்தப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 13:20 பார்க்கிறோம். நோவாவுக்கு வானவில் அங்கே உடன்படிக்கை தரப்பட்டது. ஆதியாகமம் 9:13 நமக்கு இயேசுவின் ரத்தமே நமக்கு தரப்பட்டிருக்கிறது. 4வது கடைசியாக சாட்சியாக இரு என்ற அழைப்பு. யார் அந்த சாட்சி? முதல்ல தாவீதை போல நம்ம 1 நாளாகமும் 17:7 பார்க்கிறோம். பின்பு இயேசு சொல்லுகிறார், வெளிப்படுத்துதல் 1:5 அங்கே நம்ம பார்க்கிறோம், உண்மையுள்ள சாட்சியாக நாம வாழ வேண்டும். இயேசு மூலம் நாமும் சாட்சிகளாக வாழ அழைக்கப்படுகிறோம். கடைசியாக இது உன்னை அறியாத ஒரு ஜாதி என்று சொல்கிறார். இஸ்ரவேல் மட்டுமல்ல, எல்லா மக்களும் வருவார்கள். எத்தியோப்பியன் வருவார், கொர்நேலியு வந்தார். ஏசாயா 55:5 இஸ்ரவேலின் பரிசுத்தராகி கர்த்தர் நிமித்தம் உன்னை மகிமைப்படுத்துவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாகமுள்ளவன், அப்பமில்லாததை தேடினவன், உடன்படிக்கையை பிடித்தவன் என்ற இந்த அருமையான சத்தியத்தை நாமும் கேட்டு, நாமும் ஆண்டவரிடத்துல வந்து இலவசமாய் பெற்று இலவசமாய் கொடுக்க ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தையின் வழியாய் உதவி செய்வாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான உடன் விசுவாசிகளே, இந்த யூடியூப் வழியாக கடவுளின் வார்த்தையை கேட்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே ஸ்தோத்திரங்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற திருத்துவ பண்டிகைக்கு பிந்தின 9ஆம் ஞாயிறுக்கான வேத பகுதிகளை ஒவ்வொன்றாக நாம் ஆராய்ந்து கொண்டு வந்தோம். அந்த வகையிலே நற்செய்தி பகுதியாக, பிரசங்க பகுதியாக மத்தேயு 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த பகுதி எல்லாருக்கும் நன்கு அறிந்து தெரிந்து வைத்திருக்கிற ஒரு பிரசித்தி பெற்ற பகுதியாகும். இந்த பகுதி இயேசு ஆண்டவர் 5 அப்பங்களை கொண்டும் 2 மீன்களை கொண்டும் 5000 பேரை போஷித்தார் என்ற நிகழ்வு இந்த பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. மத்தேயுவில் மட்டுமல்ல, 4 நற்செய்தி பகுதிகளிலும் இந்த நிகழ்வானது இடம்பெற்றிருக்கிறபடியினால் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, 13ஆம் அதிகாரத்தினுடைய இறுதி பகுதியில் 3 ஓமைகளை ஆண்டவர் கடந்த வாரத்திலே நம்மோடு பகிர்ந்து கொண்டார். புதையல், முத்து, வலை என்று சொல்லி பரலோக ராஜ்யத்தை 3 ஓமைகளுக்கு ஒப்பிட்டு நம்மோடு கூட பேசினார். அந்த வகையில் இவைகளை பேசி முடித்த பின்பு இயேசு ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை அழைத்து கொண்டு தம்முடைய சொந்த ஊராகிய நாசரேத் ஊருக்கு போய் அங்கே தொழுகை ஸ்தலத்திலே அவர் கலந்து கொண்டு அங்கிருக்கிற மக்களோடு அவர் போதனை செய்தார். போதனை செய்யும் போது கேட்ட மக்கள் வியப்படைந்தார்கள். வியப்படைந்தாலும் ஆச்சரியமுற்றாலும் அவர்கள் எண்ணங்களும் சிந்தனைகளும் எப்படி இருந்தது என்றால், இயேசுவுக்கு இந்த ஞானம், இந்த அறிவு எப்படி வந்தது என்று பிரமித்த மக்கள் அதே நேரத்தில் இயேசுவை ஏளனமாய் பார்க்கிறத நாம காண்கிறோம். இவன் தச்சன் மகன் அல்லவா, இந்த தச்சன் மகனுக்கு இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது என்று சொல்லி இயேசுவை ஏளனமாய் பார்த்தார். ஆகையினால இயேசு ஆண்டவர் வல்லமையான காரியத்தை நாசரேத் ஊரில் செய்யாம அந்த இடத்தை விட்டு அவர் கடந்து வேறொரு பகுதிக்கு போகிறார். அதை 14ஆம் அதிகாரத்துல 13லிருந்து 21 வரைக்கும் உள்ள வசனத்துல நாம் பார்க்கிறோம். இயேசு ஆண்டவர் சீஷர்களை அழைத்து கொண்டு
அவர் மறுகரைக்கு சென்றார் என்று இருக்கிறது. இதை யோவானிலே நாம் பார்க்கும்போது திபேரியா கடல் என்கிற கலிலேயா கடலை கடந்து மறுகரைக்கு இயேசு ஆண்டவர் போகிறார். ஏன் இயேசு ஆண்டவர் போகிறார் என்றால், நாசரேத்தூரிலே தொழுகை கூடத்திலே அவர் போதனை செய்து கொண்டிருக்கும் போது யோவானின் சீடர்கள் இயேசுவிடத்தில் வருகிறார். இப்போ யோவானின் சீடர்கள் இயேசுவிடத்தில் வந்து, ஏரோது அரசனால் யோவான் சிரச்சேதம் செய்யப்பட்டு அவன் மரித்து போனான் என்ற செய்தியை இயேசு ஆண்டவர் கேட்டவுடனே அவர் மனம் கலங்கினவனாக தனித்திருக்க வேண்டும் என்று விரும்பி அவர் கலிலேயா கடலுடைய மறுகரைக்கு அவர் சற்று ஓய்வெடுக்க போனார் என்று இருக்கிறது. ஆனா மார்க்கு நற்செய்தி பகுதியில் லூக்காவிலும் நாம் பார்க்கும்போது அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சீஷர்கள் ஊழியத்துக்கு போய் பணிக்களத்தில் ஊழியங்களை செய்து முடித்துவிட்டு திரும்பி வந்த போது சற்று ஓய்வெடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இயேசு ஆண்டவரோடு மறுகரைக்கு போனார்கள் என்று இருக்கிறது. எப்படி இருந்தாலும் மறுகரை இயேசு ஆண்டவர் போய் சேருகின்ற போது அந்த மறுகரையில திரளான ஜனங்களை அவர் பார்க்கிறார். யாருக்கும் தெரியாம தனித்திருக்க வேண்டும் என்று இயேசு ஆண்டவர் நினைத்து போகும்போது ஜனங்கள் இயேசு ஆண்டவர் இந்த இடத்துக்கு வருகிறார் என்பதை கேள்விப்பட்டு கால்நடையாக நடந்து திரளான ஜனங்கள் வந்து கலிலேயா கடலிலே மறுகரையில நின்று கொண்டிருக்கிறதை இயேசு கண்டு அவர்கள் மீது மனதுருகினார். இதை மார்க்கிலே ஆசிரியர் என்ன சொல்லுகிறார்னா, அங்கே திரளாக கூடியிருந்த மக்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறதாக அவர் கூறுகிறார். அன்பானவர்களே, ஒரு குடும்பம் என்று சொன்னாலும் அந்த குடும்பத்துக்கு ஒரு தலைவன் வேண்டும். ஒரு சபை என்று சொன்னாலும் அந்த சபைக்கு ஒரு தலைவன் வேண்டும். சமுதாயம் என்றோ நாடு என்று சொன்னாலும் அதை நிர்வாகம் பண்ண ஒரு தலைவன் வேண்டும். தலைவன் இருக்கும் போதுதான் எல்லாமே நன்றாக இருக்கும். அப்ப ஜனங்களை இயேசு ஆண்டவர் பார்க்கும்போது மார்க்குவின் பார்வையில் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறார்கள். அப்ப மேய்ப்பன் இல்லைன்னா அந்த ஆடுகளினுடைய கூட்டம், ஆடுகள் எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அப்போ அங்க கூடியிருக்கிற மக்களை மத்தேயு சொல்லுகிறார், இயேசு ஆண்டவர் அந்த மக்களை பார்த்து மனதுருகினார். என்ன திரளான நோயாளிகள் வந்திருந்தார்கள். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இதயத்தை பார்க்கிறார் என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். திரளாய் கூடியிருக்கிற மக்களின் உள்ளங்களை ஆண்டவர் அறிந்து அந்த உள்ளங்கள் படுகிற பாடுகள், கஷ்டங்கள், வாழ்க்கையில் அனுபவிக்கிற துன்பங்கள் எல்லாவற்றையும் இயேசு ஆண்டவர் பார்த்து நோயாளிகள் எல்லாம் அவர் குணமாக்குகிறார். இப்படி நோயாளிகளை அவர் குணமாக்கி கொண்டு வரும்போது மாலை நேரம் நெருங்கி விடுகிறது. சீஷர்கள் வந்து இயேசு ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறார்கள், இவர்கள் தங்கள் ஊர்களுக்கு போய் அவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொள்ள நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று, அவர்கள் ஊர்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்ன போது இயேசு ஆண்டவர், நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று சொன்னார். அப்ப மத்தேயுவிலே போஜனம் கொடுங்கள் என்று அவர் சொல்லும் போது சீஷர்கள் சொல்றாங்க, இங்க ஒரு பையன் இருக்கிறான், அவரிடத்தில் 5 அப்பம் 2 மீன் இருக்கிறது என்று சொல்லி அதை கொண்டு வந்து இயேசுவிடத்துல கொடுத்தார்கள். இயேசு ஆண்டவர் அதை வாங்கி வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபித்து ஆசீர்வதித்து சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அந்த 5 அப்பம் 2 மீன் 5000 மக்களை பசியை ஆற்றி அவர்கள் களைப்பை போக்கி உற்சாகத்தை கொடுத்தது என்று நாம் பார்க்கிறோம். இதை யோவானில் இன்னும் அவர் தெளிவா சொல்றார். 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000ங்களை ஆண்டவர் போஷித்து 50 பேரா உட்கார வச்சு அவர்களுக்கு கொடுத்து மீதமுள்ள துணிக்கைகளை 12 கூட நிறைய எடுத்தார்கள் என்று சொன்னார். இயேசு ஆண்டவர் இந்த இடத்துல அற்புதங்களை செய்வதற்கு முன்பாக அவர் ஒரு காரியத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறார். இயற்கையாகவே அவரால் உணவு கொடுக்க முடியும், ஆனால் அதை செய்யாம ஆண்டவர் நமக்கு சொல்லித்தர ஒரு பாடம் என்னன்னா, பகிர்ந்து உண்டு வாழ வேண்டும். நமக்கு இருக்கிறத நமக்கே நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது. இல்லாதவர்கள் உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி நமக்கு இருக்கிறதை பகிர்ந்து கொள்ளுகின்ற அந்த ஷேரிங் என்கின்ற பண்பாட்டை நம்முடைய வாழ்க்கையில வளர்த்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப அந்த பையன் தன்னார்வத்துடன் கொண்டு வந்து அதை கொடுக்கிறான். அந்த பையன் தனக்காக வைத்திருந்தது அதை கொண்டு வந்து இயேசுவிடத்தில் கொடுக்கும் போது இயேசு ஆண்டவரை ஆசீர்வதித்து 5000 மக்கள், ஆண்கள் மட்டும் என்று திருமையில பார்க்கிறோம், பெண்களோ குழந்தைகளோ கணக்கில் இல்லை, ஆண்கள் மட்டும் 5000 பேர் என்று சொன்னால் அந்த கூடியிருந்த திரளான மக்கள் எத்தனை ஆயிரம் பேர், எவ்வளவு பேர் சாப்பிட்டிருப்பார்கள் என்று நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இயேசுவிடத்திலே அன்பை நாம் பார்க்கிறோம்.
இயேசுவிடத்திலே மனதுருக்கத்தை, கரிசனை நாம் பார்க்கிறோம். அப்ப ஆண்டுடைய பிள்ளைகளாக இயேசுவிலே நாம் அன்பு கூறுவது மட்டுமல்ல, அவர்களை விசுவாசம் வைக்கிறது மட்டுமல்ல, சக மனிதனையும் அன்பாய் நாம் பார்க்கணும். சக மனிதனிலே நாம் கரிசனை கொள்ள வேண்டும். நமக்கு இருக்கிறதை நாம் மற்றவர்களுக்கு கொடுத்து பகிர்ந்து கொண்டு சமாதானத்தோடு வாழுகின்ற நல்ல பண்புகளை நம்முடைய வாழ்க்கையில் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த வகையில நாம் வளர்த்துக் கொள்வோம். கடவுளுக்கு சாட்சியாய் வாழ பரிசுத்த ஆவியானவர் நம் அனைவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென். ஜெபிப்போம். துதிகளின் முதலே மகிமையோடு வீற்றிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் திருத்துவ பண்டிகைக்கு பின்ன 9வது ஞாயிற்றுக்கிழமைக்குரிய திருமறை பகுதிகளை போதகர்களாக ஆம்பூர் சபை சங்கத்தின் மீடியாவாக இணைந்து ஆண்டவரே நாங்கள் இந்த நேரத்தில் பேசியிருக்கிறோம். இது எங்களால், எங்களுடைய அறிவினால் உண்டானதல்ல ஆண்டவரே, எங்களுடைய ஞானத்தினால் உண்டானதல்ல. உம்முடைய திவ்ய கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதமும் உம்முடைய பரிசுத்த ஆவியினாலும் பலத்தினாலும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தியானித்த சங்கீத பகுதி, ஆண்டவரே பழைய ஏற்பாட்டின் பகுதி, நிறுவ பகுதி, குறிப்பாக பிரசங்க பகுதியாகிய சுவிசேஷ பகுதி எல்லாவற்றையும் நாங்கள் ஆழ்ந்து சிந்தித்து ஆராய்ந்து ஆண்டவரே எங்களுடைய மக்களுக்கு, எங்களுடைய திருச்சபைகளுக்கு ஏற்ப உம்முடைய ஞானத்தின் வழியாக, பரிசுத்தாவின் வழியாக நாங்கள் பிரசங்கிக்க நீர் எங்களை பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளில் இந்த இறைச்செய்தி வழங்கின ஒவ்வொரு போதகர்களையும், அவருடைய குடும்பங்களையும், பணிகளையும் ஆசீர்வதியும். அவள் சார்ந்திருக்கிற திருச்சபைகளை, ஆண்டவர் போத வட்டங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசேஷமாக இதை சிறப்பாக ஆண்டவரை முனைப்போடு செய்து கொண்டிருக்கிற என்னுடைய ஆம்பூர் சபை சங்கத்தின் மீடியாவுக்காக, மீடியா குழுவுக்காக, அதில் இருக்கின்ற ஆண்டவரே ப்ரொமோட்டர்ஸ்க்காக, ஆண்டவரை கோஆர்டினேட்டர்ஸ்க்காக நான் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதியும். நீரே தொடர்ந்து எங்களை காத்து வழிநடத்தும். அநேக போதக பிதாக்களும் திருச்சபையின் மக்களும் இதை ஆண்டவரை கேட்டு உணர்ந்து உடைய வாழ்க்கையில பயன்படுத்தி கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் இந்த தேவனுடைய செய்தியை யூடியூப் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளோடும், இதை தயாரித்து வழங்கின போதக பிதாக்களோடும், இந்த யூடியூப் நெட்வொர்க் மீடியாவிலே பணியாற்றுகிற அனைத்து நல்ல உள்ளங்களோடும், ஆம்பூர் சபை சங்கத்தோடும் தேவன் தாமே தங்கியிருந்து காப்பாராக. ஆமென்.